सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. எல்லா தெய்வ வடிவமாகவும் இருக்கக்கூடியதான அதனுடைய லீலைகள். அதனால தேவதைகளுக்கு எல்லாம் மனுஷர்களுக்கெல்லாம் ஏற்பட்டதானவர்கள் நடுநடுவில் ஏற்படக்கூடியதான் அங்கேயே வந்ததான மந்திரங்கள் இவைகள்லாம் பார்த்தோம். அம்பாடிய வீரியங்களை பார்த்தோம். தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதான ஸ்தோத்திரங்களை பார்த்தோம். அதோடைய அம்பாளுடைய மந்திரங்களை யாரு சொல்றாளோ அவளுடைய பேரெல்லாம் நரக லோகத்துல வந்து எடுத்து விடுங்க. ரிஜிஸ்டர் வந்து எடுத்து விடுவாங்க. ஏன்னா அனாவசியமாக அவளுடைய பேரு விட்டு என்ன பிரயோஜனம்? தேவி மந்திரத்தை யார் உபாசிக்கிறாளோ அவள் சேர வேண்டியதான இடம் புரியும். அவ வேற எந்த ஊருக்கும் போவதில்லை. ஆகையால் எந்த களத்துல இங்க மதிக்கிறாரோ அடுத்த களம் என்னங்க? கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அவன் சூரிய லோகத்துக்கு போறான். அங்கிருந்து விஜய் லோகத்துக்கு போறான். அங்கிருந்து பிரம்ம லோகத்துக்கு போறான். அவனும் இங்க வரப்போவதில்லை. அவளுடைய பேர்ல விழுந்தா அப்படின்னு அவருடைய நகங்கள்னால அவருடைய பேரை தெரிந்து எடுத்துப்பாரு. இந்த தேவி மந்திரங்களுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அவருடைய நாமாவை சொன்னா மட்டும் போதும். பல நிலைகளில் ஏற்பட்டதான மனிதனான துன்பங்களோ பாவங்கள்லாம் போகலாம். அப்படிப்பட்டதான நிஜமான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதற்கு லோகத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக மனுஷியாக பட வேண்டியதான நித்திய கர்மா நைமித்திய கர்மா தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணணும். காயத்ரி மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அதே மாதிரியே பித்ரு தேவதைகளுக்கு தர்மநாதிகள்லாம் பண்ணணும். இவைகள்லாம் எதிர்த்து பண்ணணும். தேவ பூஜை ஏன் பண்ணணும்? பித்ரு தேவதைகளுக்கு தர்மநாதிகள் பண்ணாதவனா என்ன விளைவு? அவளுக்கு வந்து சேர்றதா இவளுக்கு ஏதாவது லாபம் உண்டா? இப்படி ஒன்றெல்லாம் விசாரம் பண்ணி கடைசியில பரமேஸ்வரன் பிரம்மதேவர் என்ன பண்ணினானா 3 தேவதைகளை சிருஷ்டி பண்ணினார். முதல்ல 5 தேவதைகளை சிருஷ்டி பண்ணினா முதல்ல 3 தேவதை சிருஷ்டி பண்ணினார். ஒரு அம்மாவுக்கு பேரு, இன்னொரு அம்மாவுக்கு ஸ்வகான்னு பேரு, 3வது அம்மாவுக்கு தட்சிணான்னு. இது இல்லாம இன்னும் 2 தேவதைகள் பின்னால சிருஷ்டி பண்ற. அவளுக்கு சக்தி தேவி இது, இன்னொரு மானசா தேவி இது. இப்படி 5 பேரை பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணினார். 5 காரணங்களுக்காக. அதுல முதல்ல சுவாகாதேவியுடைய விருத்தாந்தம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த சுவாகாவும் எந்த பகவானுக்கு நம்ம ஹோமம் பண்ணினா அக்னிமுகாவை தேவா தேவதைகள்லாம் அக்னியில ஹோமம் பண்ணினா அவருக்கு இஷ்டமா சீக்கிரமா போய் சேர்றது. நீங்க சாதாரணமாக வெறும் போறதாங்கிறத விட ஸ்பீடு போறதாங்க. அதே மாதிரி அக்னிமுகமாக பண்ணினீங்கன்னா அப்போதே போய் கிடைக்கிறாங்க. அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதை நான் வாங்கிட்டு நான் சாப்பிட்டு என்ன கொடுத்துருக்காரோ அதை அவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறேன். அன்னைக்கு வேற இங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இங்க போட்டதுன்னு அடுத்த கணம் இங்க இந்த புகமானதுன்னு அடுத்த கணம் அவளை போய் சேரும். அக்னி பகவான் சாப்பிட்டதுமே என்னானது அந்த தேவதைகளுக்கு அந்த பலம் கிடைக்கும். எந்தெந்த தேவதைக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த அவாய் கிடைக்கும். அப்படி பண்ணிக்கலாம்.
இந்த பண்ணவை செய்தால் நிர்பந்தம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கப்படுது. ஒரு நாளைக்கு தேவதைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எங்களுக்கெல்லாம் இந்த ஆகாரங்கள்லாம் கிடைக்கவில்லை. லோகத்துல பண்ண சொல்றதான எங்க யாகங்கள் எங்க பாகங்கள் அதான் அவளுக்கு ஆகாரம். நான் வந்து அந்த காரணமா அவர் தேவதைகளுக்கெல்லாம் எங்கேத்துல வீட்டை கொடுத்ததாம அந்த நெய்யி புரோடாகும் இவைகள் தான் அவளுக்கு ஆகாரம். இவைகள் ஒழுங்க எங்களுக்கு வந்து தேவதந்தேன்னு பிரம்மதேவத்தை சொன்னார். பிரம்மதேவன்னா நீங்கள் என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணாவதாரமா துவாபரயுகத்துல இருந்திருக்காரு. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அந்த வடிவமாக பூஜை பண்ணுதோ கிருஷ்ணா எல்லோருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்றார். ஆகையால் அவருக்கு கிருஷ்ணன் செய்வதற்கு உங்களுடைய மனசு இருக்கிற தாபங்கள் எல்லாம் அவர் பரப்பார். ஆகையால் சீக்கிரமாக பகவான தியானம் பண்ணுதோ அப்படின்னு சொல்றார். தேவதைகள்லாம் கிருஷ்ணனை தியானம் பண்றார். கிருஷ்ணன் பிரத்யட்சமானார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணுமோ அதை நானே கொடுத்துருவேன். என்ன ஆகாரம் இருக்கோ அதை நானே கொடுத்துருவேன். ஆனா அது சாஸ்வதமான ஒரு வியவஸ்தா பண்ணணும். பர்மனண்டா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்ப மட்டும் இல்ல, எல்லா யுகங்களையும் இது பர்மனண்டா வியவஸ்தா வரும்படி பண்றேன். ஆகையால் அதுக்கு பிரகிருதியில் ஒரு அம்மா இருக்கா. மூலப்பிரகிறது அப்படின்னு பிரகிருதி மாதாவை தியானம் பண்ணுதா அப்படின்னு பிரகிருதி தேவியை விரோதம் பண்ண சொன்னாங்க. அப்ப அந்த பிரகிருதியை விரோதம் பண்ணினா பிரம்மதேவர் உட்பட அப்பொழுது என்ன இருந்த அந்த அம்மா பிரகடமாய் சொன்னாலா, எல்லோரும் கிருஷ்ணனை உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சமயம் இது. பகவான் எப்பொழுது கிருஷ்ணாவதாரம் பண்ணினாலோ அந்த சமயத்தில் எல்லோருடைய மனசையும் கவர்ந்திருக்க எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்க. பிரம்மதேவர் கூட என்ன பண்ணாரு, வேற ஒண்ணும் சொல்லாமல் இப்பதானே கிருஷ்ணன் சொன்னார். ஆனா அவருக்கு இவ்வளவு புகழ் வந்திருக்கேன். நான் எத்தனையோ வருஷமா இருந்திருக்கேன், எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வராத புகழ் ஊர்ல இருக்கிற எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அது விசேஷம் சீக்கிரம் என்னன்னு தெரியாம இங்க வந்து நானே மோட்ட போனார். அப்படி அந்த கிருஷ்ணனை எல்லாரும் உபாசிக்கிற சமயத்துல நீங்கள் வந்து என்ன ஏதோ ஒரு காரியம் பண்ணும்போது சொல்றீங்க, இது சரியா இல்லையே அப்படின்னு கேட்டாரா. அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வருவதை கிருஷ்ணனை கேட்க போது உபாசனம் பண்ணும்போது கிருஷ்ணன் கேட்ட மாதிரி சொன்னா, ஆமா பிரகிருதி மாதா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு காலத்துல கொஞ்ச நாள் ஆனாலும் எனக்கு நாட்டுவத்தின்னு நகரத்தினுடைய பையன் பெண்ணாக நீங்க எங்களை பிறந்து நீங்க எங்க கிட்ட வரப்போற என்னுடைய அத்தாளாக இங்கேயே இருக்க போற நப்பின்மை இந்த நாட்டுவத்திங்கிற அம்மாவுக்கு. அதனால அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், உங்க சக்தியோட அக்னிபகவானுக்கு தாபசக்தியாக இருந்தோம் அப்படின்னு விசேஷமான அனுகிரகம் பண்ணி இருக்க. அந்த அக்னிபகவானுடைய தாபசக்தி தான் சுவாங்கிற சக்தி. அது இத அவளுக்கு அந்த அக்னிபகவானுக்கும் இந்த பிரகிருதி மாதாவுக்கும் ஏற்பட்டதான குழந்தைகள் ராமசத்தியாகவே ஆகவனியாகவே தட்சிணாகவே மூணாகவே இதுதான் யாகங்கள் பண்ணணும். யாகங்கள்லாம் சாதாரணமாக பண்ண முடிகிறார். இந்த மாசாத்திரையில பண்றதில்லை. விவாக மனப்பம் சாமி பாக்க பண்ணிட்டு அந்த சாமி பாக்க பண்ண பிறகு அவளுக்கு ஒரு சமயம் இருக்கு. அது சொல்லியோ சொல்லியோ ஒரு அவளுக்கு ஆதானம் பண்ணிக்கணும். வரம் தேவதே பிராமண அக்ரீனா ரவிகா அப்படின்னு வசந்தருந்தோ சொன்ன இப்ப யாருக்கும் தெரியாது. ஏப்ரல் மே மாசம் இருப்பான். அந்த சந்தர்ப்பத்துல அவ ஆதானம் பண்ணிக்கணும். ஆதானம் பண்ண அக்னிய போனா தெரியும். அதுல ஆகவனிங்க அக்னிங்கிற தான் ஹோமம் பண்ணணும். அது ஹோமம் பண்ணினா தேவதைகள் தெரியுமா, நமஸ்தே காவத்யாய நமஸ்தே தட்சிணாக்னயே நமஹவனியாய யக்ஞேகாய நமோ நமஹ அப்படின்னு யக்ஞேஸ்வருக்கு யக்ஞோவை விஷ்ணு யக்ஞேஸ்வர எதை பண்ணினாலும் அது மகாவிஷ்ணு ஸ்வரூபமா அப்பவே பலத்தை கொடுப்பாரா. அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபம் அந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியதான மந்திரமாக சுவாகான்னு கொடுக்க. இந்த சுவாகா தேவிய யஜ்ஞம் பண்றதுக்கு முன்னால சால கிராமத்திலேயோ அல்லது கலசத்திலேயோ ஆவாகனம் பண்ணி எல்லா விதமான பூஜைகளும் பண்ணி அது தொடர்பான பூஜைகள் பண்ணி அப்புறம் தான் யஜ்ஞத்தை ஆரம்பிக்கணும். நம்ம சாதாரணமாக எந்த கர்மாவும் பண்ணும்போது பிள்ளையார பூஜை பண்ணிட்டு இருந்தால் அதுல அதே போல சுவாகாதேவியை பூஜை பண்ணிட்டா யஜ்ஞம் ஆரம்பிக்கணும்னு யஜ்ஞ பிரக்கிரியை முதல்ல இப்படி விசேஷமா இல்லையா.
ஆயுதங்கள் வந்திருக்கும் பண்ணக்கூடியதான பிரக்கிரியை தெரியும். இருந்தாலும் அந்த அந்த சமயத்துல அது ஞாபகம் வரவே ஒண்ணும் தெரியலையே. தியானம் பண்ணினான அம்பாள் அந்த தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன பண்ண ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும். என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு சத்தம் வந்ததா வேலை தியானம் அப்படின்னு நீங்க பண்றது ரைட் அப்படின்னு. அதனாலதான் அந்த சப்தத்தினால அப்படின்னு எதிர்வேதத்துல ரெண்டாம் கட்டத்துல விசாரமா இந்த சுவாகா சப்தத்தினுடைய விருப்பத்தை சொல்லியிருக்க. அப்படியே அன்னிலிருந்து சுவாகாங்கிறது வேதத்துல சொல்லியிருக்கு. அதையே இங்க தேவி பாகவதத்துல சுவாகா எனக்கூடியதான கண்ணியை தயார் பண்ணி தேவதைகளுக்கு கொடுத்தாரா அகில் பகவான் இருக்கார். இந்த அகில் பகவான் என்ன பண்ணியிருக்கார்? எந்த தேவதையா இருந்தாலும் சரி அந்தந்த தேவதைகள் போகணும்னா இந்த மந்திரம் நம்மளாம் கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டுங்கிற மாதிரியா அது போல இதை போட்டாதான் அங்கே போகும். இல்லைன்னா அகில் கிட்டே இருக்கும். அதனால ஒருவேளை மந்திரத்திலேயே சுவாகம் இருந்ததுன்னு இருக்குங்க. வேதத்துல சில இடத்துல ஆமா இந்த பிரம்மச்சாரி நண்பா சிவா இந்த பிரம்மச்சாரி நண்பா அப்படின்னு இருக்கும். இப்ப சுவாகம் மந்திரத்திலேயே இருந்தது. ஏன்னா இன்னொரு சுவாகம் பேசணுமா வேண்டாமா? வேதத்துல இதுபோல சுவாகம் இருக்குமையானால் கடைசியில சுவாகம் இருக்குமையானால் அது ஒரு விஷயம். அதுக்கு இன்னொரு வேதம் இன்னொரு சுவாகம் சேர்க்க வேண்டாம். ஆனா சுவாகங்கிறத மந்திரத்துக்கு நடுவுல இருந்தால் பின்னால் ஒரு சுவாகம் சேர்க்கலாம். இப்படி அங்கே சொத்த சூத்திரங்கள் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஆனா சாந்திகமான யாகங்கள் பண்ணும் பொழுது பின்னால சுவாக மந்திரம் கணபதி மந்திரத்துக்கு கடைசியில சுவாகம் இருக்கு. அப்ப சுவாகான்னு சொல்லப்படணும். இப்படி இவன் விவகாரங்கள் அந்தந்த சந்தர்ப்பமாக என்ன இருக்கு? இவையெல்லாம் தேவி காலத்துல சுத்தமாக சொல்லிருக்கு. கிளியரா சொல்லிருக்கு. யஜ்ஞங்கள்லாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், தாந்திரிக பிரக்கிரியை எப்படி, வைத்திய பிரக்கிரியை எப்படி, ஜபம் பண்ணும்போது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மகாதேவியுடைய மந்திரமே தனியா சொல்லுங்க. அப்படி காட்டுற மந்திரத்தை சொல்லணும்னாலும் இல்லையோ மந்திரம் இங்க இருக்கு. மகாதேவியை தனியான தானம் பண்றதுக்காகவும் மந்திரங்கள் இருக்கு. அப்படி விசேஷமாக அந்த மகாதேவியை பற்றி சொல்லி இப்ப மகாதேவியுடைய அனுகிரகத்தினால நம்ம எந்த தெய்வத்துக்கு எந்த பூஜை பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் சீக்கிரமான பலத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம். அதை தவிர லோகத்துல அப்படியாச்சு இது தெய்வத்தை பூஜை பண்ணணுங்கிறது தெரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல நாம் வாழ்ந்துருக்கோம் சொல்லவே தவிர நாங்க முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம கவனிக்கிறது இல்லை. நீங்க குழந்தையா பிறந்திருக்க, குழந்தைய பிறந்த நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு தெரியுமா? தெரியும். எருமை கிடைக்கிறதுன்னா அந்த எருமை தூக்கி அப்புறம் போடணும்னு தெரியுமா? தெரியும். ரொம்ப குளிரா இருக்குன்னா தெரியுமா? தெரியும். வேட்டு போடுறது காசு வேணும்னு சொல்ல தெரியுமா? தெரியும். ரொம்ப பசிக்கிறதுன்னா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அண்ணன் வேண்டாம்னு சொல்லவும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் ஒண்ணு அழுகலாம், எதாவது அழுகலாம். அப்ப அழுதுட்டே இருக்கிற காலத்துல அம்மா என்ன பண்ணினா எடுத்துட்டு எதற்காக பார்க்கல வயசு வழியா எருமை கிடைக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்தந்த சந்தர்ப்பத்துல பார்த்து அந்த அங்கமா காப்பாற்றினாலும் இல்லையோ உங்களுக்கு புத்தி தெரிஞ்சு உங்களோட வாயை விட்டு சொல்ற அளவுக்கு எதுனால வருதோ அது வரைக்கும் அம்மா காப்பாற்றினாலா இல்லையா? அதற்கு பிறகு நீங்க உத்தியோகத்துக்கு போக வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் அப்பா பண்ணினாலா இல்லையா? அதோட மற்றவங்க அப்பா பண்ணினான ஒரு உயர்ந்ததான உதவி ஒன்று இருக்கு. என்னன்னு குருகால எல்லாருக்கும் அட்டவன் சம்பிராம அவனையிலா உயர்ந்ததான குரு அவர். அந்த உபநயனம் பண்ணியிருக்க அந்த காயத்ரி மந்திரத்தை கொடுத்த அந்த காயத்ரி மந்திரம் இருக்கத்தோடு நீங்க என்னன்னா நான் வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன், சாஸ்திராத்தியனம் பண்ணியிருக்கேன், கர்மாத்திரம் பண்ணியிருக்கேன், விசேஷமான சந்தியாவந்தனாக எல்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் சொல்லி இந்த உலகத்துல நல்ல பேர் வாங்குறேன். இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது அந்த காயத்ரி. அந்த காயத்ரியை பண்ணலைன்னா இவருடைய வாழ்க்கையே உபயோகம் இல்லாமல் போயிடும். ஜென்மாந்திரம் பண்ணினான கர்மாவெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் பலன் கொடுக்காம போயிடும். மேல காயத்ரி மணி செய்வது பார்ப்போம். அப்படி அப்பா அம்மா அப்பா நமக்கு இவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தோம்னா இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அம்மா அப்பா. அதனாலதான் வேதங்கள் மாதேவோ பவா பிதృదేவோ
அர்த்தம் என்னென்ன கயாயாம் பிண்டதானா கையில பிண்டதானம் பண்ணி இந்த மூணும் பண்ணினாங்கன்னா இந்த மூணும் பண்ணினாங்கன்னா அந்த பையனுக்கு பையனே பேரு. அவன் தான் அப்படிப்பட்டவன் தான் புதுங்கிற ஒரு நரக்கத்துல வந்து அந்த அம்மா அப்பாவை கடவுளை இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இவன் நிலக்காலத்தோட இருக்கிறான். அந்த பையனா இருக்கிறவன் ஆச்சாரோட இருந்தானா இவன் பண்ணியிருந்தான கர்மாக்கள்லாம் ஒரு விதமான நிலைக்கு போய் சேரும். இப்ப இவன் பண்ணணும். ஏன்னா இவன் இது பண்ணினதுனால யாருக்கு லாபம்? அம்மா அப்பாவுக்கு லாபமா? இவருக்கு லாபமா? வைத்திருக்கமான கர்மாக்கள் பண்றது யாருக்கு லாபம்னா 2 பேருக்கும் லாபம். நமக்கு தெரியும். இங்க இவன் பிரார்த்தமோ தர்ப்பணமோ பண்ணினாங்கன்னா இந்த பிரார்த்தமும் தர்ப்பணமா அவளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் பண்ணினாலும் தர்ப்பணம், ஒரு மாசத்துக்கு வேண்டிய ஆகாரம் அவளுக்கு போறது. ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு நாள் பிரார்த்தம் பண்ணிடையானா ஒரு வருஷம் முழுக்க அவளுக்கு என்ன ஆகாரமோ அத்தனையும் அங்கே போய் சேராது. அந்த பிரார்த்தம் அப்படி சொல்றது. அது எப்படிதான் இங்க இருக்கக்கூடியதான பிராமணனுக்காக அங்க இருக்கக்கூடியதான அவளுக்கு எப்படி பத்தி தீரும், அவளுக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும்? கேள்வி நல்லா இருக்கு. இங்க இருக்கிறவளுக்கு இங்க வாத்தியார் வயசுல பார்ப்பாங்க, நீங்க வெளியே ஏதோ பண்ணி எங்கேயோ வித்துறதுக்காக இல்ல வேற எங்க பிறந்திருக்காளோ நாயாவோ பேயாவோ பிறந்திருக்காளோ எனக்கு தெரியாது. அவளுக்கு இது எங்கிருந்து போய் சேரும்? கேள்வி ரொம்ப கேட்கிறேன். ஆனா வேதம் பதில் சொல்றது, அதாவது மனுஷனால சொல்ல முடியாது. வேதம் என்ன பதில் சொல்றது? அதுக்காகத்தான் நான் ஸ்வதானு தேர்தல் கேட்கிறது. பித்ருகாரியங்களை முதல்ல பண்ணிவிட்டுனா அதுக்கப்புறம் தான் தேவகாரியம். வேதங்கள் என்ன சொல்றது? ஒரு நாளைக்கு பிரார்த்தம் வந்ததுன்னா முதல்ல பித்ருகாரியத்தை வந்து நீ எல்லாம் அப்புறம் தான் பண்ணணும். கேட்டா நீ இருக்கிறதே அவ பண்ணியதான சகாயத்தினால இந்த ஜன்மாவில் நீ இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ பேரையில் இருக்கிறான். இருந்தாலும் மானுஷ பேரின்றது ரொம்ப இந்த மாநில கிடைச்சாதான் மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷத்துவம். அது இருந்து நீங்க மறுபடியும் இன்னொரு பிறவி இல்லாத நிலையை இதனால்தான் அடைய முடியுமே தவிர வேற எந்த பிறவியாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அம்பால உபாசனம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவமும் இந்த மாநில பிறவியால் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தொடங்கின. இங்கே பிரார்த்தமோ தர்ப்பணமோ பண்ணும் பொழுது 2 கர்மாக்கள் இருக்கு. இத பண்ணும் பொழுது என்ன இவாளுக்கு இங்க ஒரு பிராமணனுக்கு சுத்தியாக மந்திரத்தோட அவன் எப்படி பண்ணணுமோ அந்த கர்மா பிரகாரமோ எள்ளும் ஜலமும் கர்ப்பங்களும் உபயோகத்தை பண்ணினால் அதனுடைய ஸ்வரூபம் என்ன ஆகுதுன்னு அந்த பித்ருதேவதைக்கு போய் சேர்றது. பித்ருதேவதைக்கு எப்படி போய் சேர்றது? ஒவ்வொரு பித்ருதேவதைக்கும் ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. இங்க முதல்ல போனவாங்க வசு ரூபம் உண்டு, அதுக்கு மேல இருக்கிறவாங்க ருத்ர ரூபம் உண்டு, அதுக்கு மேல இருக்கிறவாங்க ஆதித்ய ரூபம் உண்டு. உங்களுக்கு மேல 3 தலைமுறைக்கும் தனித்தனியாக அந்தந்த ரூபத்தை கொடுத்தார். அதை விட என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? எந்த கோத்திரத்துல சேர்ந்தவர்னு அதுவா இருக்குது. இன்னென்ன கோத்திரத்துல சேர்ந்தவர் கோத்திரத்தியா ஆசிரியன கோத்திரத்தியா அப்படின்னு அந்தந்த கோத்திரத்தோட சேர்ந்தது அதை ஒன்று சொல்லியிருக்கோம். அவளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று வச்சிருக்கோம். என்ன ஜாதகர்மான்னு என்ன பேர் வச்சோ அந்த பேர். அது நீங்க கூப்பிடுற பேர் என்ன? கிருஷ்ணன் பேர் வச்சுட்டு கூப்பிடுவது இந்த விவகாரம் நடக்காது. என்ன கர்மாவோ அந்த கர்மா ஆகையால் இந்த கோத்திரத்துல இந்த ரூபத்துல இந்த கர்மாங்கிற பேரோட இப்படி இருக்கிறவர் இன்னைக்கு வந்து ரூபமா இருக்கிறவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இவருடைய அக்கௌண்ட் அங்கே நீங்க என்ன பண்ணி எவ்வளவு எழுதுறது கணக்கில்ல நம கர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டவரல் வழியாக ஜலத்தை விளையாடினார். பித்ருதேவதைக்கு ஒரு மாதிரி தரமா இவருக்கு ஒரு மாதிரி தரப்படும். அதே விதமா உங்களுக்கு உங்க சரீரத்துல 3 பதார்த்தம் சொல்லி இருக்கேன். என்னது? சித்தாந்து ஒண்ணு, யஜ்ஞோபவீதம்னு ஒண்ணு, காயத்ரி மந்திரம்னு ஒண்ணு. அந்த சிகா யஜ்ஞோபவீதம் வச்சுட்டு அந்த யஜ்ஞோபவீதத்தை அதை பிராச்சீனாதேவி இப்பொழுது நீங்க வலதுபக்கமாக வச்சிருக்கிற
தேவை என்னங்கிறதுனா தேவி சாதகர்கள் இருக்கு. அதுக்கு மேல வேண்டாம். நமக்கு என்ன வேண்டியது சந்தேகம், இங்க நான் கொடுத்தா அவளுக்கு இங்கே போகலாம், இங்க நீங்க கொஞ்சமா கொடுத்துருக்கனா நான் அங்கே போகலாம், அதிகமாக. அமெரிக்கால ஒரு டாலர் உங்களுக்கு அனுப்பிச்சாலும் இங்க வந்து 50 ரூபாய் இல்லையா? அதே விதமா இங்க நீங்க கொடுத்துருக்கா அது அங்கே போறது, அது அதிகமாக. ஒரு மாதம் நீங்க கொடுத்ததான ஒரு நாள் தரப்பனா அவளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அப்படி சகல விதமான செல்வங்களும் கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்ல, 4 குழந்தைகள்னா 4 பேர் தனித்தனியா கொடுக்கணுமா, ஒவ்வொருத்தரா கொடுக்கணுமா? சந்தேகங்கள் மட்டும் நிறைய தேவை. 4 பேரையும் ஒரே விதமா வளர்த்தா அவளுக்கு வியாதி வந்ததுன்னா ஒரே மருந்தா கொடுத்தா யாராருக்கு என்ன வியாதி வந்ததோ அந்தந்த வாரத்தை பார்த்து அப்படி காப்பாற்ற முடியும். இந்த ஈரோடு நம்ம பார்த்துக்கிறோம். நாங்க பிரார்த்தனை பண்ணும்போது பெரியவன் பண்றா நாங்க பக்கத்துல நின்னோம். பக்கத்துக்கு வரவில்லை, எல்லாத்துக்கும் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும், ஒவ்வொரு விவகாரமும் பண்ணணும். நாங்க தெரிஞ்சு பண்றதா தெரிஞ்சு பண்றதா எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்கு. எல்லாத்துக்கும் இங்க 1 மணி நேரத்துல சொல்றதுக்கு சமயம் இல்லை. ஆனா சமாதானம் இருக்குங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட மட்டும் இல்ல, இந்த வைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால என்ன லாபம்? வைத்திருக்கமான கர்மாவான பிதர்தேவதைகளுக்கு திருப்தி கொடுக்கிறது இருக்கட்டும், யாரு பண்றாரோ அவனுக்கு ரொம்ப க்ஷேமம். ஏன்னா சில சமயத்துல அப்பா வந்து பிரார்த்தனை பண்ணுவார், தாத்தா பிரார்த்தனை பண்ணுவார், அந்த தாத்தா முக்தி அடைஞ்சிருப்பாரு. தெரியாது, நமக்கு தெரியாது. அவன் வந்து ஏதோ கன்னியாசம் வாங்கிட்டு போயிருக்கிறான், பிரம்மல வந்து போயிருக்கிறான், வேதாந்தத்தை பார்த்து சாட்சாத்காரம் வந்து அவன் புத்தியும் அடைஞ்சிருக்கிறான். அவன் புத்தி அடைஞ்சிருந்தாரு. ஏன்னா நான் பொண்ணை கொடுத்ததெல்லாம் எங்க போகுன்றது, எங்க அக்கௌண்ட் போகும், சந்தையில கிளீன் பண்ணுவாரா, இப்படி இன்னைக்கு கேட்கிறாரோ கேட்கிறதா அழகா கேட்கலாம். சமாதானம் எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் யாத்திராக்காரர்கள் சொல்லாதே கிடையாது. அது என்ன பண்ணுமா, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல மணி ஆக ஒருத்தருக்கு அனுப்பிச்சு அங்கே காணும், என்ன போஸ்ட் ஆஃபீஸ்காரர் எடுத்துருந்தாங்க, இங்கேயும் நான் மறுபடியும் திரும்பி டைம்னா வரதோ அதனால உங்க அடை தெரிவிக்கிறோம். உங்க அடை குப்பையா இல்ல, ஒருவேளை நீங்க அனுப்பிச்சாலும் அங்க இல்லைன்னா அந்த காசு திரும்பியும் போடணும். அங்கே காசு ஒன்றும் பண்றது இல்லை, விவகாரம் அப்படி பண்றாங்க. அதே மாதிரி ஒருவேளை புத்தி அடைஞ்சிருந்தாலும் இல்லாத பண்ணாலும் இவனுக்கு புண்ணியம் உண்டு. ஏன் தெரியாம இவன் வந்து தன்னுடைய சுதந்திரமான இச்சையோட பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் இவனுக்கும் புண்ணியம் உண்டு. ராஜாக்கள் கற்பனாசைகள் பண்ணினா வைத்திருக்கமான கர்மாக்கள்னால விததேவதைகளுக்கும் சந்தோஷமா அனுபவம் உண்டு, பண்றவாழ்களும் விசேஷமாகும். பண்ணலேன்னா இந்த தேவிகளுக்கு அது சாதாரணமா ஆகுறதில்லை. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்களுக்கோ அத்தனை சந்தேகங்களுக்கும் பகவான் பதில் சொல்லியிருக்காங்க. பண்ணலேன்னா என்ன இவன் அங்கே போறானோ இல்லையோ அவ காத்துன்னு இருக்காள். நமக்கு வரலையே ஆகாரம் என்ன, அதுதானே ஆகாரம். பதுருத்ராதிக்க ரூபமா இருக்கிறவ அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாது. அந்த ரூபத்துல இந்த ஊர்ல தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோ எல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த தேசம் தான் பாரத தேசம் தான் கர்ம பூமி. இந்த பூமியில தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாரும் புண்ணியத்தையோ பாபத்தையோ சம்பாதிக்கலாம். மற்ற லோகங்கள்ல ஒன்றும் கிடையாது. அனுபவத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப அங்கே நமக்கு வேண்டிய அனுபவம் எப்படி வரும்னா இங்கிருந்து 5 நாட்கள் வரும். ஒரு நாளைக்கு நமக்கு ஆகாரம் கிடைக்கணும், ஏதோ ஜென்மாவோ நமக்கு ஒரு கற்பனை பண்ணல, அவ்வளவுதான் தீர்மானமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகையால் என்ன பண்றாங்கன்னா அவ நமக்கு வர வேண்டியது வரலன்னு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பேங்க்ல கிரெடிட் பண்ணணும். அவன் அந்த பக்கம் சொல்றான், நான் அனுப்பி விட்டேன்னு வரல, 10 நாள் ஆகுது. அவரையும் உபயோகம் இல்லாத பேங்க்ல பண்ணியிருக்கு, பேங்கரையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேற ஒண்ணுதான். எனக்கு வர வேண்டியது இதேதான் அந்த தேவதைகளை பண்றாங்க. இவ்வளவு தூரம் எங்கிட்ட தாயம் வாங்கிட்டு இருக்கான், இவன் பண்ணலையே, அதுதான் பிது தேவதைகளே லாபம். நம்ம சாதாரணமா அன்றை சொல்றோமோ அப்படித்தான். அந்த லாபம் நமக்கு வராமல் இருக்கிறது. பிது தேவதைகளுடைய லாபங்கள் எப்படி ஜாதகத்துல 2 லாபம் இருக்கும். சில இடங்கள்ல நீக்கமாக இருக்கிற கிரகங்கள்னா இப்படி எல்லாம் இருக்குது. ஏன்னா என்ன பண்றது, அது வம்ச புத்தி வராது. குழந்தைகளே இருக்க மாட்டாங்க, அந்த வயசு வரி வந்துருக்கும். குழந்தைகள் வந்து பிறந்து மறித்து போவா, அல்லது அது விருத்தி இல்லாம
தேவி பாகவதத்தில் சொல்லியிருக்க ஒவ்வொரு நாளும் காலமே 10 நாட்களுக்கு அகதி கீரை கொடுக்கணும். பித்ருதேவதைகளோட பிரீதிக்காக பண்ண வேண்டியதானவை கோமாதாவை தேவைப்படணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது தேவி பாகவத்தை படிக்கணும். அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லணும். இது பண்ண உபாசனா எட்டு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த உபாசனா பிரக்கிரியினால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன ஒன்று தெரியுமா? அதுக்கப்புறம் அஞ்சேரி பண்ணினாலும் பண்ணாத போனா இவருடைய ஒவ்வொரு பலத்தினாலே இவர் சம்பந்தப்பட்டு போறார். இதே இந்த வழியில போறவா உபாசனா மற்றவருடைய வெள்ளத்தையோ தர்ப்பணங்களையோ எதிர்பார்க்கிறது அவளுக்கு ஆசைக்க வந்துருது. ஆசையா விசேஷமான இந்த அப்பா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி வராதேவி பித்ருப்பிரீதிக்காக சொல்ற இந்த பித்ருப்பிரீதிகள் பண்ணக்கூடிய தர்ப்பணமோ இது எல்லோருக்கும் வந்து சேர்வதா அந்த பித்ருதேவர்களுக்கு போய் சேர்வது வெறும் இல்ல. நீங்க ஆதித்யரூபமும் சர்வயாமி அப்படின்னு ஆதித்யரூபம்னு சொன்னோம்னே ஆதித்ய லோகத்துக்கு போயிருக்கு. அங்கே இன்ன கோத்திரத்துல பிறந்தவர் இன்ன அதோட நீக்கம் அம்மா அப்பாவோட இருந்தா அம்மா இருந்து அப்பா மட்டும் போனா அவர் சொல்றது இன்னும் சொல்றதில்லை. இதெல்லாம் ஏன் சொல்றதில்லை? இந்த விவகாரங்கள்லாம் அங்கே சொல்லியிருக்கு. ஏன் சொல்றதுன்னா இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட அந்த பித்ருதேவதைகளுக்கு பிரதான ஒரு அம்மாவை தயார் பண்ணி பித்ருதேவதைக்கு அறிவிக்கலாம். எப்பொழுதும் எவனமாகவே இருக்கு. எத்தனை பித்ருதேவர்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் இது எப்பவும் உபயோகப்பட்டுட்டே இருக்கணும். பூஜ்யம் பரிதேவானாம் திராட்சானாம் பலதாம் பதே. திராட்சம் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய மனமான வாரத்தை போய் சேரணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் மரணானந்தரம் 11வது நாள் அவளை ஒரு பெண்டமா இருந்து அந்த பெண்டமா 3ஆவது இருந்து அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான் வதுருத்ர ஆதித்யாரோடு சேர்ந்து இந்த போன வார அன்னைக்கு வதுருத்ர ஆதித்யமா பண்ணிட்டோம். விவகாரமாச்சு அது மேல இருக்கக்கூடிய இவை எல்லாம் கவனிச்சிருக்கக்கூடியதான் ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பித்ருப்பிரீதிக்காக என்ன இங்க நீங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பித்ருதேவனுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற ஒரு சொரூபத்தை அடுத்ததாக எப்படி சொன்னார். இந்த சுவாகாதேவி பிரதாதேவி 2 பேரையும் தனியாக சுத்தி பண்ணி ஒரு தேவதைகளுக்கும் ஒரு பித்ருதேவதைகளும் சொன்னாரே. இந்த கதை கேட்ட மாத்திரனாலே பித்ருதேவதைகள் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவளை தோற்றம் பண்ணினா சந்தோஷமோ இல்லையோ அதுலயும் மட்டும் இல்லாமல் அத்தனை பித்ருதேவதைகளுக்கும் அதிகாரமாக இருக்கக்கூடிய பிரதாதேவி அந்த அம்மா அந்த அனுகிரகத்தினால சகல பித்ருதேவதைகளுடைய பாவங்கள்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இன்னொன்று தட்சிணாதேவின்னு ஒரு அம்மாவை தயார் பண்ணின. இது யாருக்குன்னா கோலோகத்துல சுசீலான்னு ஒரு கோபி அம்மா இருந்தா
என் கிருஷ்ணன் என்னை விட்டு என்னோட இருக்காங்க ரொம்ப கவலைப்பட்டாலும் அந்த அம்மா. அப்புறம் என்ன பண்ணாங்க, கவலைப்பட்டாங்க அங்க நிற்கல, கிருஷ்ணனை வெளியில ஓடி போயிட்டாங்க. கவலை வந்ததுன்னா என்ன பண்ணுவா, சாதாரணமா ஸ்திரீகள் புருஷாலா இருந்து அங்க இருந்த போது என்னமா இப்படி பண்ணினேன்னு சொல்லி அடிச்சு நான் விஷம் வச்சுட்டு வரது பொருள். ஸ்திரீகளுக்கு அவளுக்கு பிடிக்காத காரியம் அழுதுலே வேற இடத்துல ஓடி போயிடுவாங்க. அப்படி என்ன இந்த அம்மா ஓடி போயிட்டாரா, அவருக்கு வரல, தானா மனசு கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம பின்னால ஓடினாரா. ஓடுற காலத்துல அவருக்கு பின்னால எத்தனை பேர் வந்தாங்க, அந்த கோகுலத்துல 1,00,000 கோடி கோபிகள் பின்னால ஓடினாலாம். விவகாரம் நினைச்சு பார்க்க முடியுமா, கிருஷ்ணன் பின்னால அத்தனை பேர் வரானா. அவளுக்குள்ள இந்த சுசீலாங்கிரமாவும் பின்னால ஓடிட்டு இருக்காரு. அதான் ஓடினா விடுவாரா, சூரியன் போனாலேயானா சூரிய கிரகங்கள் இங்க இருக்குமா, சூரியனை நீங்க போயிட்டு வாங்க, கிரகங்கள் நாங்க இங்க இருப்போம் சொல்ல முடியுமா. அது மாதிரி ஓடினாங்க. அப்ப அந்த ராகாதேவி அத்தனை பேருக்குள்ள இந்த சுசீலாங்கிரமா ஓடி வராங்கிறத கண்டுபிடிச்சாரு. அந்த பாக்கிறோம் ஸ்திரீகள் எப்படி நம்ம அறிந்தோ அவளுக்கு அந்த பக்தர்கள் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்க யாருக்கும் மக்கள் கண்டுபிடிச்சு விடுவாங்க. உங்க மனசுல என்ன எண்ணம் போறதோ உங்க முகத்துடைய எண்ணத்தை பார்த்து கண்டுபிடிச்சு விடுவான். சொல்லி கொடுக்காமலே பைனேஜர் அவளுக்கு ஞானம் வந்துட்டு நான் என்ன பண்றது, எங்கேயோ இருக்கக்கூடிய 3,00,000 கோடி கோபிகளுக்கு நடுவுல இந்த அம்மா இருக்கிறத பார்த்து விடாது. அந்த அம்மா பார்த்தது என்ன பண்ணாங்கன்னா, வேற வழி இல்ல, என்னோட ஒரு இடத்துல தான் கிருஷ்ணன் இருக்கணும்னு நான் தபஸ் பண்ண போறேன்னு 100 வருஷ காலம் தபத்துல இருந்தாலும் என்ன பிரயோஜனம், கிருஷ்ண பகவான் என்னிடத்துலதான் இருக்கணும், என்ன தவிர இன்னொருத்தர நினைக்கப்படாது. அந்த கிருஷ்ணத்துல அவ்வளவு ஒரு ரீதியாக இருந்த. அப்புறம் கிருஷ்ண பகவான் தான் அவளுக்கு பிரத்யட்சமாகல. ஏன்னா கொஞ்சம் ஞாபகம் இருந்தா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறதா உயர்ந்ததான தத்துவ குணம். நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும்ங்கிறத ரஜோ குணம். தத்துவ குணத்தோட இருந்தா வர சத்தியா பிரயோஜனம் கொடுக்கல. ரஜோ குணமோ தமோ குணமோ இருக்கணும்னா ரொம்ப நாள் சிரமப்படணும். எனக்கு மட்டும்தான் வேணும், இன்னொருத்தருக்கு வேண்டாம். குருபந்தே ஜெயந்தே யசோதே ருஷோதே இன்னொருத்தன் அதிகம் சொன்னா ஐயா என்ன சுவாமி அப்படின்னு அந்த மாதிரி அப்படி ஒரு அபிப்பிராயம். 100 வருஷ காலம் பிரத்யட்சமா இது தபசு பண்ணினாலும் கிருஷ்ண பரமாத்மா பிரத்யட்சமாகல. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயத்துல இந்த சுசீலாங்கிற ஒரு செய்தி இருக்க கோபி இந்த அம்மாவும் தபஸ் பண்ணிருக்க. தபஸ் பண்ணினே கடவுள் பிரத்யட்சம் ஆயிட்டாருமா பாக்கிறா. என்னடா இந்த அம்மா ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராம தபஸ் பண்ணிருக்கு. கிருஷ்ணா உன்னுடைய ஒரு சுத்தமான ஒரு அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு தபஸ் பண்ணிருக்க. அதாவது பிரத்யட்சமான என்ன பண்ணா தெரியுமா, இந்த சுசீலாங்கிற அம்மாவை அந்த மகாலட்சுமி தாயாருக்குள்ள சேர்த்து விட்டாங்க, ஐக்கியம் பண்ணிட்டாங்க. மகாலட்சுமி தாயார ஒன்னா போயிடு, என்ன நீங்க எதிர்ல உனக்கு ராகாதேவிக்கு கவலை வரலாம், சண்டை வரலாம், வெட்டத்தை சௌக்கியமா இருக்கு அனுப்பிவிட்டாரா. இப்படி ஆச்சு. அது ரொம்ப நாள் நம்மதான் தேவதைகள் எல்லாம் யஜ்யம் பண்ணினேன். யஜ்யம் பண்ண காலத்துல என்ன ஆச்சுன்னா யஜ்யம் பலம் வரல. யஜ்யம் பண்ணிருந்தா யஜ்யம் பலம் வரணுமோ இல்லையோ, இங்க லோகத்துல முயற்சியால் பண்றதா இருந்தா இவனுக்கு மரணானந்தரம் பலம் வரும். அங்கேதான் எப்படின்னா தேவதை எங்கட மரணம் இல்லையே, யாரும் முடிஞ்சதுமே பலத்தை கொடுக்கணும். பலம் வரல. அவ பிரம்மதேவர் கேட்டா, பிரம்மதேவர் நேரம் போய் என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிற விஷ்ணுமூர்த்தியாக கிருஷ்ணாவதாரம் ஊர்ணாவதாரம் அங்க கேட்கணும்னா இங்கதான் வரணும். கையில் அங்கிருந்து எங்கிருந்து இங்க வரணும். ஏன்னா அங்க ஒருத்தர் இல்ல பாத்துக்கிறது. மீதி அவதாரங்கள்னா ஒரு போர்ஷன் அங்க வச்சுவிட்டு இங்காந்து வச்சுவிட்டு வந்த அவதாரங்கள் வருது. கிருஷ்ணாவதாரத்துல பூர்ணாவதாரம் எல்லாமே இங்க வந்து விட்டாரு. இப்ப என்ன பண்றது, பிரம்மதேவர் நேரம் ஓடி வராதா, யஜ்யம் பண்ணினா யஜ்ய பலம் வரலையே, வேதங்களுக்கே ஒரு கட்டம் ஆயிடுமே, ஜனங்கள் வேதத்தை நம்ப மாட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா விஷயம் சொல்லுவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. பகவான் பார்த்த கவலைக்காரங்க உங்களுக்கு நான் ஒரு அறிவு பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மகாலட்சுமி தாயாருடைய வலது பக்கத்துல இருந்து இந்த சுசீலாங்கிற ஒரு அம்மா அவங்க இருக்காங்க, அதுல இருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்வரூபத்தை எடுத்து கொடுத்தாரா, பிச்சு கொடுத்தா. அந்த ஸ்வரூபம் என்னன்னா இந்த அம்மாவுக்கெல்லாம் தட்சிணான்னு.
பிராமணரை கொடுக்கக்கூடியதான தட்சணை அது இவனது இருக்கு. எவ்வளவு தட்சணை முன்னாடியே கேட்கலாம். யாரும் நடக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். அவதாரம் தட்சணா அப்படின்னு அவ சொல்லணும். அந்த காலத்துல என்ன இருக்கோ அந்த தேவியில வச்சுக்கணும். தேவியில வச்சது அது உண்மை காப்பதும் இல்லை, அவளுடைய காப்பதும் இல்லை. யாகம் பண்ணின பிறகு அவ எழுதணும். யாகம் பண்ற வரைக்கும் ஓரத்துக்கு இவருக்கும் இல்லை, எடுத்து வச்சுட்டார் அவருக்கு. இப்படி இருக்கக்கூடியது அந்தர்வேதி தட்சிணை. அது இல்லாம பகிர்மையெல்லாம் இல்லாதவர்கள் இப்படி எதிர்ப்பை சொல்லி தட்சிணை இருந்தாலும் எங்கேயுடைய பலமுன்னு சொல்லி அந்த தட்சிணா மாதாவை கல்வியை தயார் பண்ணின இப்படி விசேஷமான ஒரு சொருபம். லோகத்துல மனுஷனுக்கு எவ்வளவு உபயோகம் வரக்கூடியது. உங்களால முடிஞ்ச தட்சிணை கொடுக்கலாம். ஆனா யஜ்ஞத்துல மட்டும் இன்னும் இவ்வளவு தட்சிணை ஒவ்வொன்று சொல்லியிருக்க. அதோட மட்டுமல்ல அந்த தட்சிணை வேற திருவை பண்ணியிருக்கு. அப்படின்னு அதிக தட்சிணையா கொடுக்கிறது, பசுமான தட்சிணையா கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு யாகத்திலும் தனித்தனியா விசேஷமா சொல்லியிருக்கு. அப்படி ஸ்வரூபங்கள்னா ஏன் இப்படி சொல்லியிருக்கு, ஏன் இந்த தட்சிணையை கொடுக்கணும் அப்படி எல்லாம் விசேஷமா சொல்லி அனுகிரகம் பண்ணின. பிறகு நீங்க உயிரோடு இருக்கிறதுக்காக புண்ணியம் பண்றதுக்காக பராதேவியும், மறித்தவர்களுக்கு சௌக்கியம் வரணுங்கிறதுக்காக பராதேவியும், யஜ்ஞயாகாதிகளுடைய பலம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தட்சிணாதேவியும் சுற்றி பண்ணின. அதற்கு குழந்தைகள் நல்லா இருக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேணும், குழந்தைகள் நல்லா இருக்கலாம். அவ சௌக்கியமா இருந்தாலும் நம்ம நிஜமாகவே சௌக்கியமா இருக்க முடியும். அதுல பொண்ணு பையன் இருக்காங்க, நல்லா படிக்கணும், அவன் புத்திசாலியா இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா பாஸ் பண்ணணும். அதோட மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் திருப்தியா இருக்கணும். அப்பதான் அம்மா ஒரு திருப்தி வருமா, அப்பதான் இவர் சௌக்கியமா இருக்க முடியுங்கிற அபிப்பிராயத்துல அதுக்காக பிரகிருதி மூலப்பொருட்களை அம்பாளுடைய 6வது வடிவமாக ஏற்பட்டது. சக்தி தேவி. இந்த சக்தி தேவி மந்திரம் என்ன, தம்பதிகள் ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடியதான மந்திரம் இது. விசேஷமான ஒரு மந்திரம். விவாகமே 20 வருஷம் ஆயிரம். ஒருத்தர் புரிஞ்சிருக்க மாட்டார், ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்பதான் பழையெல்லாம் ஒண்ணும் இல்லை, உன் வழி முழுந்து என் வழி போயிட்டே இருக்கா. அப்படி கிடையாது. ஆனா விவகாரம் மனசு ஒன்னா சேர என்ன, தனித்தனி இடத்துல வளர்ந்தவா தனித்தனி இடத்துல வளர்ந்தவா அவ ஒன்னா சேரணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக சில சமயத்துல சேராம போயிடுமேன்னா அவளுக்கு நல்லது ஏற்படணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல லோகோபகாரமான சக்தி தேவி மந்திரத்தை தயார் பண்ணின. வாயுதோமனுக்கு ஒரு பையன் இருந்த பிரியபுரத்தன்னு பேரு. அந்த பிரியபுரத்தனுங்கிறவங்க ஆசைக்காரி மனைவி. அவளுக்கு வெகு நாள் விவாகமானவங்க குழந்தை பிறக்கல. கசிவ பிரஜாபதி வந்து அவளுக்கு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினார். புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினதுக்கு குழந்தை பிறந்தது. ஆனா பிறந்தது எப்படின்னா மிருதசரீரம் பிறந்தது. கசிவ பிரஜாபதி சாதாரண வியக்தி இல்ல. வேதங்களுடைய மந்திரங்களை பார்த்தவர், ஒழுங்கா நடத்தி கொடுத்தார். பண்ணினவர் யாருக்காக பண்ணினா வாயுபவமனுக்காக அவனுடைய உள்ள இப்படி பிரியவர்களை பண்ணினா இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டிருக்கார். இந்த என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் அந்த குழந்தைய சம்ஸ்காரம் பண்றதுக்காக போறார். போற சமயத்துல ஒரு க்ஷணம் பரவாயில்ல அம்பாள நமஸ்காரம், இப்படி ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை, நான் இவ்வளவு ஒழுங்கா தானே பண்ணினேன் தெரியல. அப்பொழுது ஆகாசத்துல இருந்து ஒரு விமானம் இறங்கி அங்க ஒரு அம்மா பிரத்யட்சம் பண்ணாங்க. பிரத்யட்சமாய் சொன்னாங்க, கவலைப்படாதீங்கோ, இந்த குழந்தைய நான் மறுபடியும் உயிர வரும்படி பண்றேன்னு சொன்ன. நீங்க யாருன்னு கேட்டாரு. ஏன்னா மிருதசரீரங்கிறது மறுபடியும் பிராணனை வரும்படி பண்றதுன்னு சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஒரு சரீரம் ஒரு தரம் இந்த சரீரத்திலிருந்து பிராணம் வெளிக்கிளம்பிச்சுன்னா மறுபடியும் உள்ள போகாது. இந்த சரீரத்துல போகாது. வேற என்னவதரம் கல்யாணம் ரூபம் குருவே அந்நவதரம் இதெல்ல அப்படின்னு முடியாதுன்னு நான் வேதங்கள்ல படிச்சிருக்கேன். அம்மா நீங்க சொல்ற யாரம்மா நீங்க என்ன அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னானா, நான் அம்மா இல்லைய மூலப்பிரகிருதியினுடைய 6வது சக்தி தேவின்னு பேரு. நான் விசேஷமாக நான் என்ன தேவயானின்னு கூப்பிடுவா. நான் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆசைக்காரியா இருக்கேன். ஜெகதம்பாட்டி ஒரு சொரூபம் 6வது அம்சமா இருக்கிறதுனால என்ன சக்தி தேவின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தொட்டாடா. தொட்டதுமே என்ன குழந்தை மறுபடியும்
ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போறேன், அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு எல்லா சாஸ்திரங்களும் வரும்படி நான் பண்ண போறேன் அப்படின்னு தர்மபுரியிலிருந்து ஆரம்பித்து அப்படின்னு குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக பூஜிக்க வேண்டியதாக பருவம் சக்தி தேவி. அதே போல தம்பதிகளுடைய அந்யோன்ய பாவம் வருவதற்காக பூஜிக்க வேண்டியது சக்தி தேவி. தேவயானி என கூறுகிறார் பேரோட சுப்பிரமணிய சுவாமியை நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி விசேஷமாக சொல்லி குழந்தைகள் வேணும்னா அவர்கள் பூஜை பண்ண வேண்டியதாக தெய்வம். குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல வழியில் இருக்கணும். அதுவும் அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள் வேணும் அப்படின்னு விசேஷமாக சொல்லி அப்படியே அந்த சக்தி தேவியுடைய சரித்திரம் சொன்ன இந்த என்ன பண்ணினா தெரியுமோ, அந்த அம்மா அந்த குழந்தைக்கு உடம்பு முழுக்க ருத்ராட்சங்களை கட்டி அனுப்பிட்டாங்க. இவருக்கு முழுதான் தலையில ஒரு 22 ருத்ராட்சம், கழுத்துல 51 ருத்ராட்சம். இத்தனை எங்கேதான் ஸ்டாக் வச்சிருக்கான்னு தெரியாது. அத்தனையும் கேட்டு வைக்கிறாரா. அப்ப இவர் கேட்கிறேன், இந்த ருத்ராட்சம் என்ன கட்டி விசேஷம் என்ன ஏது சொல்லுங்க, ஏன் குழந்தைகள் வெளியிருக்க எப்பொழுதும் இருக்கணுமா இந்த ருத்ராட்சத்தை வீட்டுக்கு போட்டு கட்டி பண்ணலாமா, ஒரு சந்தேகமா ருத்ராட்சம் போட்டுக்கலாமா என்ன ஏது இப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், இதே சந்தேகம் தான் எங்க ஆசைக்காரர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்தது. அவர் பரமேஸ்வரனை கேட்கிற அந்த பரமேஸ்வரன் சொல்றார், இந்த திரிபுரனும் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் என்ன பண்ணினா பரமேஸ்வரனை பத்தி 100 வருஷம் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும்போது அவர் பிரத்யேகமாய் அகோரே தியோகோரே தியோகோரே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அவர் உபதேசம் பண்ணினார். அதற்கு அவர் சும்மா இல்லை, இந்த மந்திரத்தையே சொல்லிட்டு ஒரு 100 வருஷம் தபஸ் பண்ணினார். அந்த தபத்தை சந்தோஷப்பட்டு அந்த பரமேஸ்வரன் பிரத்யேகமாகும் பொழுது அந்த பரமேஸ்வருடைய 3 கண்கள்ல இருந்து அந்த ஜலம் தொட்டு விழுந்தது. அதுதான் பரம பவித்திரமான ருத்ராட்சம். அப்படின்னு ருத்ராட்ச ஜனனத்தை பற்றி விசேஷமான சொல்லி அந்த ருத்ராட்சத்துல இருந்து பலவிதமான முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. ஒரு முகம் ருத்ராட்சம் இருக்கு, அந்த சாட்சா மகேஸ்வரர். அந்த ஒரு முகத்தை நம்ம போட்டோம்னா ஒரு முகம் ருத்ராட்சத்தை போட்டுருவாங்க. பெரிய ஆரம்பம் பண்ணீங்கன்னா பிரம்மாத்தியாய மகாபாதங்கள்லாம் போயிடும். 2 முகங்கள் ருத்ராட்சத்துக்கு பார்வதி பரமேஸ்வர அழுது பவானி சங்கரம்னு சொல்றார். சகல பாப விமோசனம் ஏற்படும். 3 முகங்களோட இருக்க ருத்ராட்ச ஆச்சரியம் ஆத்திரியம். அது ஸ்ரீஹத்யா குருணஹத்யா இப்படிப்பட்டதான பாபங்கள்லாம் போயிடும். 4 முகங்களோட இருக்கக்கூடியதான ருத்ராட்ச அது பிரம்மதேவருக்கு சேர்ந்தது. அது நரஹத்யா பாபங்கள்லாம் இப்படிப்பட்ட பாபங்கள்லாம் போயிடும். 5 முகங்கள் இருக்கக்கூடியதான ருத்ராட்ச காலாபுர ருத்ராட்சம் நம்ம தெரியாம அவசிய வட்டனம் அகமிய கரணம் இப்படிப்பட்டதான பாபங்கள் எங்கேயோ போய் எதையோ சாப்பிடுறது, பாபம் பண்ணின வாழிய வீட்டுல போய் சாப்பிடுறது இப்படிப்பட்டதான தோஷங்கள் வந்து அதெல்லாம் போகுமா. 6 முகங்களோட இருக்கக்கூடியது கண்முட்டி ருத்ராட்சம். அது வலது கையில தான் கட்டிக்கணும். வலது கையில கட்டிக்கலாம். அது என்ன சகல பாபங்கள் என்னென்ன பாபங்கள் உண்டோ ஆவணியவர்கள் சொல்ல மகாபாதங்கள் உப பாதகங்கள் மகாபாதகங்கள் இப்படி சகல் பிரதானம் அபகர் பிரதானம் அஜானதா பிரதானம் அத்தனை பாபங்களும் கண்ணுகள் ருத்ராட்சம் போயிடுமா. அதுக்கப்புறம் 7 முகங்கள் இருக்கக்கூடியதான ருத்ராட்சத்துக்கு மன்மத ருத்ராட்சம்னு பேரு. இது வந்து விசேஷமாக என்ன ஆகுதுன்னா இத சகல வாக்கியம் ஏற்படும். அதோடு இல்லாமல் என்னென்ன தோஷங்கள் சாதாரணமாக குறிக்கக்கூடியதான தோஷம், மற்றவர்களுக்கு அபகாரம் பண்ணியதான தோஷம், ஏமாத்தின தோஷம் இப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் போயிடும். 8 முகங்கள் இருக்க ருத்ராட்சத்துல விநாயகர் ருத்ராட்சம்னு பேரு. அந்த கயிறு அது கலக்கிறதுனா ரொம்ப நல்லது. அதை போட்டுட்டாங்கன்னா நீங்க எடுத்துட்டதான காரியங்கள்லாம் விக்னம் இல்லாமல் நடக்குமா. அப்படி ஒரு ருத்ராட்சம் அழகா இருக்கு. அதுக்கப்புறம் 9 முகங்களோட இருக்கக்கூடிய ருத்ராட்சம் காலபைரவ ருத்ராட்சம்னு பேரு. இது இடது கையில தான் போட்டுக்கணும். முக்தி பலன். அதுக்கப்புறம் 10 முகங்கள் இருக்கக்கூடியதான ருத்ராட்சம் ஜனார்தன ருத்ராட்சம்னு பேரு. அது துஷ்ட பூத பிரேத பிசாச்சாரிகள்லாம் விரட்டி அடிச்சிடும். ஒரு பயமும் கிடையாது. உங்க இஷ்டமா எங்கேயாவது போகலாம். அப்படி தசமுக ருத்ராட்சம். ஏகாதச ருத்ராட்சம் முகங்கள் இருக்கிறது ருத்ர ருத்ராட்சம்னு பேரு. இது என்ன 1000 அஸ்வமேதயாகங்கள் பண்ணி நான் என்ன பலமோ அத்தனை பலம் வரும். இதை தெரிஞ்சோமையானால் அதுக்கப்புறம் துவாதச முகம்
12 முகங்கள் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் துவாதக ஆதித்யாவும் வேறு, ஆதித்யம்னு வேறு. இது காதுல போட்டு ருத்ராட்சத்தை ரொம்ப பெருசா இருக்கும், சின்னதா கையிலேயே இருக்கும். அது காதுல போட்டோம்னா அசோமேத பலம், ரோமேத பலம், அதுக்கப்புறம் 13 முகங்கள் இருக்கக்கூடியதான் ருத்ராட்சம். இது கார்த்திகேய ருத்ராட்சம். சர்வ மான்சா பிரதம், எது எப்ப வந்து ஆசைப்படுகிறதோ அத்தனை ஆசையிலே நிறைவேற்றக்கூடியதான ருத்ராட்சம். 14 முகங்களோடு இருக்கக்கூடியதான ருத்ராட்சம். பரமேஸ்வரருக்கு சமானம். அது தலையில தான் தரிக்கிற விலையே தருகிறார். அப்படின்னு விசேஷம். அஷ்டோத்தரமால ருத்ராட்சை காரியதேயதி 108 ருத்ராட்சங்கள் இருக்கக்கூடியதான மாலையை தரித்த பலம் பிராப்னோதி கண்முகா அப்படின்னு விசேஷமா ருத்ராட்சம் மகிமையை சொல்லி அந்த குழந்தைய தேவயானி எனக்கூடியதான அம்மா கட்டி வச்சு அனுப்பிவிட்டாலாம். அந்த குழந்தை எப்படியோ அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமிய நமஸ்காரம் பண்ணினா, அந்த பகவத பூஜை பண்ணினா, தேவையான சமயத்தினா சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் பண்ணினா லௌகிகமா இருக்கக்கூடியதான போகங்களும் அதே விதமான தாம்பத்திய சுத்தமும் குழந்தைகளுக்கு ஒரு சுத்தமும் அத்தியுதமா ஏற்படுவது விசேஷமா. சக்தி தெய்வத்தை மந்திரத்தை சொல்லி, அது சக்தி தேவியே அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரமும் இருக்கு. அது மந்திரங்கள்லாம் சரியா உபதேசமா வாங்கி கொள்ளணும்னு சொல்லி அப்புறம் ஒரு கதை சொன்னாங்க. ருத்ராட்சத்தை தெரிவிக்காதீங்களோ. ஒரு மனுஷன் என்ன பண்ணினார், இந்த ருத்ராட்சங்கள் நிறைய இருக்கும் பொழுது ஒரு கழுத மேல 10 மூட்டை ருத்ராட்சத்தை விட்டு அவர் அழைத்து வராராம். எதுக்கு? அதை விற்கிறது. கழுத இருக்கிறதுல அதனால தாங்க முடியாம ஒரு நல்ல வெயிட்ட தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்தது. அது தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா யமதர்மராஜா வந்தாரா, அங்க இருந்து சிவலோகத்துல வந்து சிவதூர்கார் வந்து இங்க வராதினோ விரட்டி அழிவுறாங்க. ஏன்டான்னா இது ருத்ராட்சத்தை சுமந்து பிராணம் விட்டது அப்படிங்கிற சிவலோகத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த ருத்ராட்சம் எத்தனை ருத்ராட்சம் கிடந்ததோ, அந்த ஒவ்வொரு ருத்ராட்சத்துலையும் எத்தனை முகம் இருந்ததோ அத்தனை கல்பங்கள் அதுக்கு சிவலோக பிராப்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ருத்ராட்ச தாரணத்துக்கு வெக்கப்படக்கூடாது, ருத்ராட்சத்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல இவனும் பிராமணனுக்கு முக்கியமானது காயத்ரி மந்திரம். அப்படின்னு காயத்ரி தேவியை பற்றி விசேஷமா புரியாதன் என்னவா புரியாது அனுஷ்டானாதிகம் கதா காயத்ரி மாத்திரின் தத்து குருதோபமே விஜா. வேற அந்த மந்திரம் பண்றேன் இந்த மந்திரம் பண்றேன் இருக்கட்டும், காயத்ரி மந்திரம் பண்ணினா அவருக்கு க்ஷேமமா ஏற்படும். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரங்கள், 24 அக்ஷரங்கள். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை, ஒவ்வொரு ருஷி, ஒவ்வொரு கந்தன். இந்த ராஷ்டிரமே தொற்பதேயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படி ரொம்ப விசேஷமாக பூஜைக்கு உயர்ந்ததான ஒரு சுரூபம் அது. அந்த சர்வோ தேவனா சாட்சா சூரிய பரமாத்மா அவர்களுக்கு இருக்கக்கூடியதான தெய்வம் அது. அந்த காயத்ரி சுரூபம் சூரியனுக்கு இருக்கக்கூடியதான சக்தி. நமக்கு தெரியல சோலார் தெரிகிறான் அன்னைக்கே சொல்ற உலகத்தையும் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி, அபரிமிதமான சக்தி அங்கே பார்க்கணும். அப்படின்னு நம்ம சக்தி வடிவமாக இருக்கால அந்த சக்தி காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படின்னு 3 பேரோட அந்த சாவித்திரின்னு சொன்னோம் பாக்கல, அதான் கவித்துவோ உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணணும். மரங்கொடிகள் உட்பட அதனுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டமையான சூரிய கிரகங்கள் வேணும். உங்க சரீரமானது சௌக்கியமா இருக்கிறமையான சூரிய கிரகங்கள் வேணும். அந்த சூரிய கிரகங்கள் வழியான சூரியா இதயத்திற்குள்ள ரோகங்கள்லாம் சூரிய கிரகங்கள் தான் போமா. மஞ்சகாமல வராம இருக்கும். இப்படி நிறைய வேதத்துல சொல்லி இருக்கு. அப்படிப்பட்டதான காரணம் என்ன, அந்த சூரியனுக்கு அவ்வளவு வாங்கி வரத காரணம் உள்ள இருக்கக்கூடியதான காயத்ரி மாதா. இந்த காயத்ரி மந்திரத்தை 3 பாதங்களாகவும் ஒவ்வொரு பாதத்துல 8 அக்ஷரங்களாகவும் அப்படி தியானம் பண்ற.
இன்னொருத்தர போய் எனக்கு கடன் கொடுங்கிற நிலை வரவே கூடாது. இல்லாமை சொல்லி ஒருவர் கண்டும் இழிவுபட்டது இல்லாமை நெஞ்சுத்தினை நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற தயவன் கம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வெட்டத்தில் குறை பாருங்கள் நீங்களே. இந்த சொருபம் யாரு கடன் கேட்கப்படாது. யாராவது பேங்க்ல போய் கடனுக்கு நிக்காதிப்போம். நம்ம கையிலேயே எப்பொழுதும் காசு இருக்கணும். கடன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். பழைய காலத்துல இப்ப எல்லாரும் உத்தியோகத்துல சேர்ப்பதே முதல்ல பேங்க் பேங்க் அன்னைக்கே அந்த 4 பேங்க்காரன் வருவான். ஹவுசிங் லோன் வாங்குறியா ஏட்டா ஜென்மா முழுக்க உன்னை கடன் ஆகி ஆகிட்டு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க சொல்லுவான், வாங்குவான். அதுக்கு கரெக்டா கேரண்டி 3 வருஷம். 3வது வருஷம் 37வது மாதம் கிருஷ்ணார்பணம் 30,000 ரூபாய் கொண்டு வாங்கி ரெஃப்ரிஜரேட்டர் 3000 எடுத்துக்கிறான். மறுபடியும் இன்னொரு 30,000 ரிட்டையர் ஆகிறதுக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் தானே போயிட்டே இருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனதி அதே ஜயனம். கடனாளியாவே ரிட்டையர் ஆகணும். கடன் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? துர்கே ஸ்மிருதா அதுக்கு முன்னால காயத்ரி மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரம் காயத்ரீம் பலதாபயாம் புலகதாம் சுகுலங்கபாலங்கதாம் கேட்டா போல இருக்கின்ற ஸ்லோகம் தான். என்ன பண்றது? அம்பாளுக்கு 5 முகம். எப்படி அந்த முத்து போன்றதான ஒரு ஒண்ணு, அதே மாதிரி வித்ருமம் கவளம் போன்றதான ஒரு கலர், தங்கம் மாதிரியான ஒரு வர்ணம், இன்னொரு முகமானது கருப்பு வர்ணமா, கடையில் இருக்கிற முகமானது வெளுப்பு வர்ணமா. இவைகள் தத்துவகுணம் ரகோகுணம் இந்த 5 கதைகள் அப்பாட் பண்ணிட்டு இருக்க. திருப்தி ஸ்திதி சம்ஹாரம் விரோதானம் அனுகிரகம் இந்த 5 முகங்களுக்கும் இந்த 5 முகங்களும் 5ஐயும் சொல்றத முகைஹி ஸ்ரீஷாஹி இந்த 3லையும் 3 கண்கள் இருக்கு. சோம சூரிய அக்னி லோகன இப்படி 15 கண்கள். அதுதான் ஸ்ரீ மந்திரம் பின்னால் வரப்போது. யுக்தாம் இந்துனிமத்தர சமமுகாம் சந்திரத்துல இருக்கக்கூடிய இடைகள் தத்வா வேதத்தில் இருக்கக்கூடியதான தத்துவம், ஜீவபிரம்மக்கிய தத்துவம், ஆத்ம தத்துவம், அந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதான எழுத்துகளா பூர்வமா இருக்காங்க. அதனால சப்தவிதம்னு ஆரம்பிச்சு இதை நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சகல தத்துவங்களை உங்களுக்கு வரும். சாட்சாத் இந்த
இந்த காயத்ரி பிரதிபாத்தியமான ஒரு தத்துவம் இருக்கு. அதான் சாட்சாத் பிரம்மம். அந்த பிரம்மம் எப்படியாவது தேவதைகளும் அரக்கர்களும் அவ ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில ஒரு காலத்துல தேவதைகள் ஜெயிக்கிறான். ஜெயிக்க பிறகு அவளுக்கு தர்மம் வந்திருக்கான். நாங்கதான் ஜெயிச்சோம், எங்களுடைய பவர்ல தான் ஜெயிச்சோம். மறந்தா இது வரைக்கும் நம்ம அதான் சகாயம் பண்ணினா மறந்துட்டாளா? அவ என்ன பண்ணினா இவாளுக்கு ஒரு வாணி கொடுக்கணும். எத்தனை தரம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். மறந்து போறது பதவிக்கு வந்தது சொன்ன வார்த்தையெல்லாம் வீணாகணும். பார்த்துக்கிறோம். இது வந்ததுமே என்ன நாம் யாரால முன்னுக்கு வந்தோம்? அந்த சந்தர்ப்பத்துல அவ வரக்கூடிய அந்த வழியில ஒரு திவ்யமான ஒரு ஸ்தம்பம் வந்ததான். ஒரு மேலோராக பூமிக்கும் ஆகாசத்துக்கும் சேர்ந்திருக்கக்கூடியதான மேலோராக ஒரு எட்டப்பு. அதை பார்த்து இந்த தேவதைகள் நடுங்கினா நம்ம மாத்திர கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கோம். இருந்தா போல சேர் ஆடுன்னு நீங்க என்ன பண்ணுவேன்? தூங்குவிடா ஒண்ணு வேண்டாம். அதாவது அங்கேயே ஆடிட்டே இருக்கு. அது நல்லா வெயிட்டா இருக்கிற சேர் தான், வெறும் இல்ல, ரோலிங் சேர் இல்ல. இருந்தாலும் அது ஆடினா ராத்திரிகள் ஒண்ணு மாட்டே என்ன விவகாரம் லைட் போட்டுட்டே இருப்பது பேர் மட்டும் உக்ரம். இதுதான் விவகாரம் சொல்ல முடியலையே. விவகாரம் பயந்தா என்ன பண்ணினா இந்திரன் அவ 3 பேருக்குள்ள அக்னி விவகாரம் கொண்டாரான். அதுவும் ஒழிக்கிறது, நீயும் ஒழிக்கிறாய். ஆகையால் என்ன பண்ணும்? உங்க டிபார்ட்மெண்ட் போறதா இருக்கு, போய் தெரிஞ்சுங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அக்னியை போனதே என்னங்க, நீங்க யாரும் கேட்கணும்னு போற போனாரோ இல்லையோ அங்கே போனது சமைச்சு போய் நின்று விட அந்த எக்கத்து கேட்டு தப்போ தேவி அவன் யாரு அப்படின்னு சமம் எக்கிறவர் சமம் எவ தப்போ தேவி யார பண்ணி அப்படின்னு கேட்ட. இந்த கேட்டது இவருக்கு சக்தி வந்திருக்கு. அப்படின்னு வாகமத்தே யாரவே வாகமத்தே என் அக்கறையில் சொல்வா. எனக்கு இன்னொரு பேரு கூட உண்டு, ஜாதவேதத்துல பேரு. ஒரு பேர் மட்டுமில்ல, இருக்கு 2 பேரு. யாராவது நெருப்பு வந்து யாரு உங்க பேர் என்ன ரோசம் கேட்படா. வீட்டுக்கு நெருப்பு 10 முடியுது. இவன் வந்து யாரும் கேட்பாடா, என்ன போய் என்ன பேருன்னு கேட்கிறேன். கேட்கறதே நல்லா இல்லை அப்படின்னு உள்ளூர் இருக்குங்களா? ஆமா, உன்னால என்ன பண்ண முடியும் சொன்னேன். தப்பு எதுக்கு ஐயா உனக்கு என்ன வேல்யூ என்ன பண்ணுவேன் என்ன சொன்னா தெரியுமா? நான் உலகத்துல என்ன இருக்கா என்ன இருக்கா எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவேன் அப்படின்னு இன்னொன்று எரிஞ்சு விடுவேன், படுத்து விடுவேன், உடச்சு விடுவேன், வளர்ந்து இப்படித்தான் சொல்றதே தவிர நல்லது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன பண்ணியது அவருக்கு முன்னர் இந்த புல்ல வச்சு ஒரு புல்ல வச்சா இதை எரிகிறோம் சொன்னார். அதை எரிக்கிறது போட்டார். ஒன்னும் எரிக்க முடியல. என்ன இவருக்கு எரிக்கக்கூடிய அந்த சக்தி அம்பாள் கொடுத்து அந்த சக்தியை விடுதலை பண்ணிட்டா. இப்ப எரிக்கிறோங்கிற ஒன்னும் எரிக்க முடியல. நம்ம என்ன பலவான் ரெகுலரா இருக்க 3 நாள் ரெகுலர் இருக்கிற ஜபத்தில வைரல் ஃபீவர் வந்தது. உட்கார்ந்த எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. என்ன சுவாமி என்னமோ நீங்க 20 வருடம் கொடுத்துருந்த ஒலிம்பிக்ல போய் ஜெயிச்சு வந்திருக்கல. எல்லாம் ரைட்டு தான். இப்ப அந்த ஜாபல போட்டு எழுத முடியல. கொஞ்சம் எழுத அதுக்கப்புறம் வரலாம். என்னன்னு உள்ள இருக்கிற சக்தி எல்லாம் என்ன பண்ண ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சமா வந்துட்டாரா. இந்திரன் வந்து மாமி ஒன்றும் தெரியல. அவர் பார்த்தார், இவர் முடியல. இவர் அப்பா வாங்குவோம் அதே பகவானுக்கு அப்பா வாங்கி வர அவர் அதுக்கிற அவரையும் போனார், வேகமா போனார். அதுவோ புறையான வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியல. என்ன யார் நீங்க யார் நீங்க யாராவது காத்த போய் நீங்க யாரும் கேட்கல. நம்ம லெக்சருக்கு வந்ததுமே முதல்ல பார்த்துதான் காத்த போய் நீங்க யாரும் கேட்கல. ஒன்றும் தெரியலையே, விவகாரம் ஒன்றும் தெரியலையே. இது இப்படி கேட்கிறேன். நான் காத்துன்னு பேரு, நான் மாதவித்வான்னு இன்னொரு பேர் உண்டு. நான் ஆகாசத்துல பார்த்தேன் மாதவித்வா. அதனால என்னன்னா டிராபிக் ஜாம்லாக இவன் ஒன்றும் கிடையாது. நான் எப்படி எப்படி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓஹோ உமக்கு 2 பேர் இருந்தா கர்ப்ப தலைக்கிறதா இருக்கு அப்படின்னு இதுக்கு
முன்னால் ஒருத்தர் வந்தா அவர் ஒரு வில்ல போட்டேன், அதை எரின்னு சொன்னேன், அவரால் எரிக்க முடியல. ஆனா மக்கள் மட்டும் ரொம்ப மீறினார். எல்லாரும் எரிவேன், எது இருந்தாலும் எரிப்பேன்னு சொன்னா நீங்க ஒண்ணும் இல்லை, குப்பையாக தூக்கி அந்த பக்கம் போட்டுருப்போம் அப்படின்னா இவர் பார்த்தா மனதில் ரொம்ப மலையை ஊற்றி எரிந்து தள்ளுன்னு தள்ளேன். பெரிய மரமா இருந்தா அந்த வேரோட குடிக்க வைக்க பண்ணுனேன். காப்பு பண்ணக்கூடிய காரியங்கள் அது பையன் இருக்கான பீமசேனன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, திரௌபதி அம்மா பூசி வேணும்னு கேட்டான். ஏதோ தைக்க இருக்கா, என்ன பண்ணினான் தெரியுமா, நான் என் ராஜகாரி சொன்ன காரியம் நான் பண்றேன் ஊர்ல இருக்கிற வார்த்தை தெரியும்னு ஒரு மரமரத்தை வளர்த்து அதை பூசி கொண்டு எடுத்துட்டு வரான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தர்மபுத்திர கேட்டா, திரௌபதி அம்மா பூசி கேட்டேன். கேட்டா அது எதை வந்து தெரியுமோ அதுக்காக எப்படி போகணும் என்ன, அப்படி நான் பெரிய காரியங்கள் தான் பண்ணுவேன், என்ன போய் நீங்க இப்படி சொல்றேன் ஒண்ணு இல்லை. இல்ல அமலப்படுத்த போன அந்த இல்ல அமலப்படுத்துறதுக்காக ஒரு ஊதி பார்த்தார், கையால் எடுத்து பார்த்தார், முழுமையா விட்டார், வண்டி அடிச்சாருங்க, ஒண்ணும் பண்ண முடியல. என்ன வாயு பகவானுக்குள்ள சக்தியை அம்மா வாங்கிட்டா, ஒரு சிவன் சக்தியாகிருந்தோ சக்தியோட செஞ்சிருந்தாங்க எல்லாம் பண்ண முடியும். ஒண்ணும் முடியல, இடித்து கீழ் விழுந்த எழுது வர இது நமக்கு வேற விவகாரம் நடக்காத காரியம். நேரம் போயிட இந்த விதமான ஐயா இது முடியாது. இது என்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. இது மேல வேற வழி இல்லை, எல்லாரையும் அனுப்பி விட்டாரு. பெரிய பெரிய வந்தாச்சு, மேனேஜர் முடியல, டெப்டி மேனேஜர் முடியல, ஜாயின் மேனேஜர் முடியல, அடிஷனல் மேனேஜர் காணாம போயிடான். வேற வழி இல்லையே. அவர் இங்கிருந்து நேரம் ஒண்ணு என்ன அந்த எட்டத்துக்கு இருந்த இடத்துல மறந்து போயிடலாம். என்ன சுவாமி ஒவ்வொன்னு அழ தொடங்கினான். நான் போய் என்ன சொல்லுவேன், அவன் என்கிட்ட வந்து அது வந்து இது வந்து கேட்டாரு, ஒண்ணும் தெரியாம இப்படி ஆகிடுது, நான் என்ன பண்ணுவேன், யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் தெரியல. அதே இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ண தொடங்கினாரா யாரு என்ன. அந்த சந்தர்ப்பத்துல அம்மா பிரத்யேகமாக உமான் ஐமாவதி அப்படி பிரத்யேகமான சர்வாலங்கார போஷணத்தோட ஆரம்பங்கள் வரைக்கும் அத்தனையும் அந்தந்த ஸ்வரூபமாக அப்படியே
தெய்வத்துக்கான வரும். காயத்ரியை விட உயர்ந்ததான ஒரு மந்திரம் இல்லை, அம்மா விட உயர்ந்ததான ஒரு தெய்வம் இல்லை. அப்படியே விசேஷமான சொல்லி ஒரு நாளைக்கு கௌதமன் ஒரு மகர்ஷி அவர் தவம் பண்ணிட்டு ஒரு அந்த நாட்டுல 15 வருஷங்களாக ஒரு டிராப் மழை வரல. என்ன பாவம் மழைனாலும் தெரியல, மழையே வரல, ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கல. ஆகாரம் கிடைக்காததுனால ரொம்ப சிரமப்பட்டு அவசரப்பட்டு இருக்கிற காலத்துல இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒரு ஞானம் வந்ததா, நாம தான் கௌதம ராஜவர்களுக்கு போனா என்ன கேட்டத, அங்கே மட்டும் ஆகாரம் கிடைக்கிறது என்னமா கிடைக்கிறதுன்னு தெரியல. போவோம் நல்லது அத்தனை சொல்லி போனாங்க. கௌதமர் சந்தோஷப்பட்டார். என்ன இவெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம ஆட்கள் வந்தா ரொம்ப க்ஷேமம், அக்காவுக்கு வந்தா ரொம்ப க்ஷேமம், அப்படின்னு அக்கால் வரணும். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் பொழுது நம்ம ஆட்டுக்கு ஒரு மக்களா இருக்கிறவர், பகவான் இருக்கிறவர், வேதாத்தியம் பண்ணினவர், அனுஷ்டானத்தோட இருக்கிறவர், அப்படிப்பட்டவாள் வந்தா அது என்ன கவலைப்பட்டு மனசுல என்னமோ கவலைப்பட்டு இருக்கிற கிரகக்காலத்தை கத்தால் வந்ததா எப்படி மனசு சந்தோஷமா இருக்குமா அப்படி கடற்காலம் வந்ததான் அப்படிங்கிற அது மாதிரி இவர் வந்தது அதிதிகள் வந்த அதிலே நாராயண ஸ்வயம். நம்ம நாட்டில் சொல்லிக்காம ஒருத்தர் வந்தாரே அவர் பூஜை பண்றதுனால இன்னொரு வெளியூர்ல நான் 10 மணிக்கு வரையும் 9:30 வெளியில இருந்திருப்போம். ஏன்னா ஒரு டைம் அப்பா 10 மணிக்கு தான் ஆயிருக்கு, 10:01 ஆயிருக்குன்னா கதவை மூடிவிடுவான். கேட்டாங்க கேட்டு அப்பாயின்மெண்ட் எங்களூர் டாக்டர் அப்படின்னா 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. போய் நின்று 10 மணிக்கு தான் உள்ள போவேன். என்ன வியாபாரம் அந்த ஒரு விசேஷம் இருக்குன்னு. ஆனா இன்னொருல என்ன விசேஷம் என்ன சொல்லாம கொள்ளாம ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர் நாராயண கோயில் கடவுளே வந்த மாதிரி அவளுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் மரியாதை வச்சு என்ன வேணும்னு கேட்கிற ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம், ரொம்ப நாள் வந்து பசியா இருக்கிறது ஒன்றும் கவலைப்படாதுங்க அப்படியே சொல்லி இங்கே நீங்க அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி அவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்காரு. தியானத்துல உட்கார்ந்து காயத்ரி மாதா பிரத்யேகமான ஒரு பூர்ண பாத்திரத்தை கொடுத்தாலும் என்ன எத்தனை பேர் வந்தாலும் யாரு சாப்பிட்டாலும் அவ வாழ்க்கை என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த போல அந்த சமயத்துக்கு தகுந்த அவ விருப்பப்பட்டதா ஆகம் கிடைக்கும். அப்படி என்னென்ன இது விஷயம் தெரிஞ்சுபடுத்தோம். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பிராமணர், கத்திரியார், வைத்தியார், அந்நியார், அதோட பசுமாட்டங்கள் குதிரைகள் எல்லாத்தையும் அழைக்க வந்துட்டாங்க. கவலையே படலையே. என்ன எனக்கு அம்மா கொடுத்துருக்க, பூர்ண பாத்திரம் கொடுத்துருக்க, அத்தனை பேருக்கும் ஆத்மனுக்குள்ள ஆகாரம் போட்டுட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு தர பண்ணிட்டே இருக்கா. இப்படி ஒரு 12 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு நாரதர் வந்து கௌதமர் பார்த்து நமஸ்காரமுடைய ஆகாரம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், தானங்களுக்குள்ள அன்னதானம் ரொம்ப பதிக்க சமயத்துல நீங்க அன்னி கம்பாத்திரம் ஏதாவது ஏழுமணிகளை பார்க்காத பசியில் வந்தவங்களுக்கு முதல்ல ஆகாரம் அப்புறம் பேசலாம். ஊர் ஒவ்வொரு அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடக்கூடாது, அந்த தீர்த்தம் இதுதான் பண்ண வேண்டியதான காரியம் சொல்லி இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு லோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கு போனேன், அது வந்து பக லோகத்துக்கு போனேன். பக லோகத்துல சக்தி தேவி இந்திரனும் பேசிட்டு இருக்கா. அவ சக்தி தேவி சொன்னா கௌதமர் பண்ண புண்ணியம் இருக்கு, இது மேல ஈடே கிடையாது, அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மற்றவர்களுக்கு கண்ணு குத்தலையே அவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு சொன்னான்னு இங்க வந்து சொன்னா இதை கேட்டா சந்தோஷப்பட்ட கௌதமர். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுற காயத்ரி மாதாவுக்கு இந்த அம்மாவுடைய அனுகிரகத்தில் அல்லவா எனக்கு நடந்தது அப்படின்னு அம்மாவுக்கு கோவில் கட்டினேன். அந்த ஆவணங்கள் காயத்ரி ஆவணத்துக்கு வேண்டியதான அத்தனை தேவதைகளும் 98 தேவதைகளையும் பண்ணி விசேஷமா ஒரு கரம் பண்ணினார். அதுக்கெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி காயத்ரி யந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணி அத்தனையும் பண்ணினானா இந்த புகழ பார்த்தது. இந்த பிராமணனுக்கு யாருக்கு ஆகாரம் இல்லை வந்தாலும் அவளுக்கு உள்ளூரும் எல்லா புகழும் அவருக்கு போறது. நமக்கு வரலையே என்ன பண்றது? ஒரு வயசர்கள் உள்ளது. வயசர்கள் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மாம்பழத்தை சோதனம் பண்ணா வாழைப்பழம் அப்படி குறுகி போயிடலாம், திராட்சப்பழம் குளிச்சு போயிடலாம், கிருமி பழம் உள்ளது அந்த வாயில் வெடிச்சுடலாம். ஏன்னா ஒருத்தர் பொறுத்தவரை இன்னொருத்தர் குடிக்காத லோகத்துல என்ன பண்றது? திராட்சாப்பழம் சொல்லி
என்ன பண்ணினா தெரியுமோ, அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணின, மாயினால ஒரு பசுமாட்டை தயார் பண்ணின. இவன் தபஸ் பண்ணிட்டு உள்ள ஜபம் பண்ணிட்டு இந்த பசுமாட்டை உள்ள ஏறிட்டாலாம். இது உள்ள போது உள்ள போய் கத்திச்சு. அவர் என்ன பண்ணார், தபசுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னு கூப்பிடுறார். அவர் கூறு சொன்னதே பிராணம் விட்டு அத்தனை பிராமணாக இருக்கிறதா பாத்தீங்களா, கோஹத்திய பண்ணிவிட்டார், கோஹத்திய பண்ணிவிட்டார், காலம் விட்டார். இதுக்காக பார்த்துட்டு இருக்கார். நான் பண்ணக்கூடாத காரியம் பண்ணிவிட்டேனே, எனக்கு தெரியாது. காயத்ரி மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார், இப்படி ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஒண்ணு சொல்லல, சிரிச்சார். சிரிச்ச மனத்தோடையே இருக்கா. ஒரு கணம் கண்ணை கொண்டு தியானம் பண்ணினார். அப்ப தெரிஞ்சது இந்த பிராமணன் பண்ணிவிடான், நிர்வாக பகவான் இல்லது, இவ மாயினால இவ பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு கோபம் வந்து இவெல்லாம் நாஸ்திகளா அழைக்கணும் தெரிஞ்சுட்டாரா. உங்களுக்கு என்ன ஒரு பகவதமும் வர வேண்டாம், காயத்ரி மந்திரம் மக்களும் தெரிஞ்சுட்டா. இப்ப லோகத்துல எல்லாரும் உபதினம் பண்ண காயத்தினோட நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் கௌதம சாஸ்திரதையா அது மட்டும் எதையாவது நிறுத்தலாம். காயத்ரி மந்திரத்தை மட்டும் காயத்தம் காயத்தையுமா கவலையுது பாம்புக்கு பால விட்டாலும் அந்த பாலாவது எப்படி விஷமாக மாறுகிறதோ அதே விதமான புருஷனாலுக்கு மனசுல கெட்ட எல்லாம் இருக்கிறவாளுக்கு நீங்க சகாயம் பண்ணினாலும் அது கெடுதலாக முடியும். ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டாம், உங்க மனசுல கெட்ட எண்ணம் வரக்கூடாது. அப்படியா நீங்க என்ன பண்ணணும், காயத்ரி மந்திரத்தை பண்ணணும். காயத்ரி மந்திர பிரயோஜனமே ஐயோ இவ்வளவு பெற்றோரையாவது சொல்லி விசேஷமா அப்படி அழகா அற்புதமா தேவி ஆடோடு எதை நினைச்ச மாத்திரத்தினால சர்வக்ஷேமங்கள் உண்டாகும், விருதாபங்கள்லாம் போகும். முக்கியமா யாரா நம்ம வம்சத்துல போயிட்டு அவளோட விருதேவதைகளை கிடைக்காதோ அவள் கதிக்கு சாபங்கள்லாம் இல்லாம போயிடும். நமக்கும் நல்ல கதி கிடைக்கும். அம்மா உபாசனையினால சர்வக்ஷேமம் ஏற்படக்கூடியதால் திவ்யமான ஒரு தேசம் தேவி பாகத்துல தெரியும். தனம் தரும் தன்மை தரும் ஒரு நாளும் தளவரியா பலம் தரும் தெய்வம் பற்றி வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சலில்லா இனம் தரும் நல்லதை எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் அபிராமிகளை கண்களே அப்படின்னு அம்பாளுடைய திவ்யமான பார்வை நம்ம எல்லாமே இன்னொரு நிலையில் விடட்டும். சர்வக்ஷேமத்தாமையிலும் சொல்லிவிட்டு ஒரு வாரம் நாட்கள் எங்கேயோ இருந்த என்னையும் கூப்பிட்டு அஷ்டமண்டலி ஜனங்கள் எல்லாரும் இங்கே அம்பாளுக்கு விசேஷமாக அகாலகிரி அம்மனுக்கு விசேஷமாக விவாகம் நடக்கிறது. அதே சந்தர்ப்பத்துல விசேஷமாக ராமகிருஷ்ணன் மகாவிவேகம் நடந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அம்பாளை பத்தி நினைக்கணும். தேவி பாகத்தும் சுலபமான கிரந்தம் இல்லை. சாஸ்திரங்கள்ல நல்ல சிரமப்பட்டு இருக்கிறவானா அப்பவே சொல்ல முடியும். கதைகளுக்குள்ள கதைகள் சாதகமாக இருக்கு, சாஸ்திர தத்துவங்கள் நிகூடமா இருக்கு, நிறைய மந்திரங்கள் உண்டான சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான தத்துவத்தை ஆச்சாரியார் அனுகிரகத்தினால குரு அனுகிரகத்தினால ஏதோ தெரிஞ்சவனுக்கே பார்க்கணும். எதிர அம்பாளுடைய அனுகிரகத்தினால அம்பாளுக்கு பண்ணிடலாம் பூஜையாக நடக்கின்ற 7 நாட்கள் நீங்க எல்லாம் பொறுமையா கேட்டு அது 25 ஆகும். அம்பாளுடைய அனுகிரகம் நிச்சயமா வந்து இங்க அடைந்து பண்ணினவாளுக்கும் வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்டவாளுக்கும் இதுக்கு மறைமுகமாக சகாயம் பண்ணினவாள் எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகமும் குரு கட்டாயமும் கிடைக்கணும் அப்படின்னு பிரதீபத்வாதி திவசகர நீராஜனவிதி சுதா தூதே கல்லோவலவை அர்ச்சன ஸ்வகீயம் போவி ரவிவேதி சௌரித்யகரணம் ஸ்வதீயாதி வாக்தி நவஜனனி வாசம் சுதிரியம் அம்பாள் கொடுத்த வாக்கினால் அம்பாளுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம்